ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் சஷ்டிஹா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு சின்ன வயசில் மழை நாள் அப்படின்னாலே பிடிக்காதுங்க. ஏன்னா எவ்வளோ வெயில் கூட தாங்கிடலாம். ஆனால் இப்போலாம் மழை நாள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எங்கள் பசங்களோட பர்த்டே வர்றதுனால தான். எங்கள் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26 பர்த்டேங்க. எங்கள் பாப்பாவுக்கு நவம்பர் 8. ஸோ ரெண்டுமே மழை டைமில் வர்றதுனால இப்போ அந்த பர்த்டேவை எதிர்பார்த்து இந்த ரெய்னி சீசன் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, தீபாவளி வருதா, ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்த்டேக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் தம்பியோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஹனி கேக் ஆர்டர் பண்ணியாச்சுங்க. பர்த்டே என்னமோ என் பொண்ணுக்கு தான், ஆனால் என் பையனை பாருங்கள், அவரோட பர்த்டேயில் கேக் வெட்டினதுனால இன்றைக்கும் எனக்கு தான் பர்த்டே, நான் தான் கேக் வெட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த கேப்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டாரு. எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்பலாம் அழுவாங்கன்னு நினச்சேங்க. அப்போலாம் அழுகவே இல்லை. ஏன்னா நிறைய காஸ்ட்யூம் இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். தூங்கலாம் இல்லை. அந்த ஃபோட்டோ எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எங்கள் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா கேமராமேனை கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டாங்க. அவர் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி நடக்காமல் இருந்திருக்கலாம். எங்கள் பாப்பா பாருங்கள், கேக்கே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா ஊட்டி விடவும் அழகாக சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா இவங்க அப்ராடில் இருக்கிறதுனால தீபாவளி, பொங்கல் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு தனியாக தான் நான் செலிப்ரேட் பண்ணுறேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க என் பக்கத்தில் இருக்கனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க தான் என்னோடய அம்மா, எங்கள் வீட்டோட மெயின் பில்லருங்க. என் பையனை பாருங்கள், சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. இவங்க தான் என்னோடய மாமியார், ரொம்ப சைலண்ட் டைப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, மாமா எல்லாருமே சென்னையிலேருந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சர்ப்ரைஸாக என் பொண்ணுக்கு தண்டை வேற எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி பாப்பா பார்த்தீங்கன்னா பேர் வைக்கும்போதே காப்பு, கொலுசு எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதனால் அவங்க தண்டை இல்லைன்னு சொல்லிட்டு தண்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மதுரை சைடு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தண்டை ரொம்ப பிடிக்குங்க. போட்டு பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அப்போ சின்ன பிள்ளைகள் போட முடியல. இப்போ போட்டு பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குது. ஆனால் அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா என் நாத்தனார் வீட்டுக்காரங்க. இப்போ 2 பேர் வராங்க இல்லையா, அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட தம்பிங்க, என்னோட கொழுந்தனார். ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக போச்சுங்க இந்த ஃபங்க்ஷன். எங்கள் தம்பியோட பர்த்டேக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணி பிரியாணி அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தோம். இந்த டைம் சிம்பிளாக இருக்கிறதுனால டிஃபன் செஞ்சு சிக்கன் கிரேவி, சட்னி அந்த மாதிரி செஞ்சாச்சு. பட் வர்ற எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா பப்ஸு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் தம்பியோட பர்த்டேல ரொம்ப கிராண்டாக பண்ணதுனால பீஸ் கேக் அந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணியாச்சு. எங்கள் அக்கா பசங்க நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லாம் வாங்கிட்டு எல்லோ ரோஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு எல்லோ கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டாய் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான். அது எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த கலரில் வாங்கிட்டு வந்திருக்காரு. பர்த்டேனாலே பலூன் இல்லாமல் இருக்குமா? பலூன் இல்லைன்னா அது பர்த்டே வாங்க. எங்கள் குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ பலூன் வெடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எனக்கு தான் ஒரே ஒரு கவலை என்னென்னா, என் பொண்ணு தலை கிரீடம் வச்சா வைக்கவே மாட்றா, தூக்கி தூக்கி எரிஞ்சிட்றா. இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸும் பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பர்த்டேனா சாக்லேட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மிஸ்ஸுக்கு எல்லாம் கொடுத்துட்டு விட்டுருவோம். இப்போலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணாதனால நம்ம குழந்தைங்களுக்கு செலிப்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் செலிப்ரேட் பண்ணுறோங்க. எங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்கள். என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்குறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் எல்லாம் வெளியூரில் வேலைக்கு போயிருக்கிறதுனால வர முடியலைங்க. இதில் என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா, பர்த்டே அன்றைக்கி மழை இல்லைங்க. அதுக்கு நாள் வரைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் மழை இல்லாத எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. என் தம்பியோட பர்த்டேக்கும் சரி, பாப்பாவோட பர்த்டேக்கும் சரி, ஃபோட்டோ ஷூட்லாம் வெளில வச்சுருந்தோம். ஆனால் மழை இல்லாத ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு கொலுசு மாற்றியாச்சுங்க. பழைய கொலுசுன்றதுனால என் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக மாற்றி கொடுத்துட்டாங்க. கேமராமேன் என்னோடய ஆசையை நிறைவேற்றிட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்